யோசுவா 15ஆம் அதிகாரம். யூதா புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான பங்கு வீதமாவது, ஏதோமின் எல்லைக்கு அருகான சீன் வனாந்திரமே தென்புறத்தின் கடை எல்லை. தென்புறமான அவர்களுடைய எல்லை உப்பு கடலின் கடைசியில் தெற்கு முகமா இருக்கிற முனை துவக்கி தென்புறத்தில் இருக்கிற அக்ராபீம் மேடுகளுக்கும் அங்கே இருந்து சீனுக்கும் போய் தெற்கே இருக்கிற காதேஸ் பர்னேயாவுக்கு ஏறி எஸ்ரோனை கடந்து ஆதாருக்கு ஏறி கர்காவை சுற்றி போய் அஸ்மோனுக்கும் அங்கே இருந்து எகிப்தின் ஆற்றுக்கும் சென்று கடல் மட்டும் போய் முடியும். இதுவே உங்களுக்கு தென்புறமான எல்லையா இருக்கும் என்றான். கீழ்ப்புறமான எல்லை யோர்தான் முகத்வாரம் மட்டும் இருக்கிற உப்புக்கடல். வடப்புறமான எல்லை யோர்தான் முகத்வாரமா இருக்கிற கடலின் முனை துவக்கி பெத் எக்லாவுக்கு ஏறி வடக்கே இருக்கிற பெத் அரபாவை கடந்து ரூபனின் குமாரனாகிய போகனின் கல்லுக்கு ஏறி போய் அப்புறம் ஆகோர் பள்ளத்தாக்கை விட்டு தெபிருக்கு ஏறி வடக்கே ஆற்றின் தென்புறமான அத்தும்மீமின் மேட்டுக்கு முன்பாக இருக்கிற கில்காலுக்கு நேராகவும் அங்கே இருந்து என்சேமேசின் தண்ணீர் இடத்துக்கும் போய் ரொகேல் என்னும் கிணற்றுக்கு சென்று அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னுமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னும் பள்ளத்தாக்கின் முன் இருக்கிற மலையின் சிகரம் மட்டும் ஏறிப்போய் அந்த மலையின் சிகரத்தில் இருந்து நெப்தோவாவின் நீரூற்றுக்கு போய் எப்பரோன் மலையின் பட்டணங்களுக்கு சென்று கீரியாத் எயாரிமாகிய பாலாவுக்கு போய் பாலாவில் இருந்து மேற்கே சேயிர் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற கெசலோனாகிய எயாரி மலைக்கு பக்கமாக போய் பெத்ஷிமேசுக்கு இறங்கி திம்னாவுக்கு போய் அப்புறம் வடக்கே இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமாய் சென்று சிக்ரோனுக்கு ஓடி பாலா மலையை கடந்து எப்னியேலுக்கு சென்று கடலிலே முடியும். மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திரமே. இது யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கும் எல்லை. எப்புனேயின் குமாரனாகிய காலேப்புக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். அங்கே இருந்த சேசாய், அகிமான், தல்மா என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு அங்கே இருந்து தெபீரின் குடிகள் இடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத் செப்பேரே. சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேப்பின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால், கடையாந்திர தென்புறமான ஏதோமின் எல்லைக்கு நேராய் யூதா புத்திரரின் கோத்திரத்துக்கு கிடைத்த பட்டணங்களாவன கப்சேயேல், ஏதேர், யாக்கூர், கீனா, திமோனா, அதாதா, கேதேஸ், ஆத்சோர், இத்னான், சீப், தேலேம், பெயலோத், ஆத்சோர், அதாத்தா, கீரியோத், எஸ்ரோன் என்னும் ஆத்சோர், ஆமாம், சேமா, மொலாதா, ஆத்சார்காதா, எஸ்மோன், பெத்பாலேத், ஆத்சார்ஸ்வால், பேர்செபா, பிசியோத்யா, பாலா, ஈயிம், ஆத்சேம், எல்தோலாத், கெசில், ஒர்மா, சிக்லாக், மத்மன்னா, சன்சன்னா, லபாயோத், சில்லிம், ஆயின், ரிம்மோன் என்பவைகள் எல்லா பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 29. பள்ளத்தாக்கு நாட்டில் எஸ்தாவோல், சோரியா, அஷ்னா, சனோகா, என்கன்னிம், தப்புவா, ஏனாம், யர்மூத், அதுல்லாம், சோக்கோ, அசேக்கா, சாராயிம், அத்திதாயிம், கெதேராத்தாயிம் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 14.
சேனான், அதஷா, மிக்தால்காத், திலியான், மிஸ்பே, யோக்தேயேல், லாகின், போஸ்காத், எக்லோன், காப்போன், லகமாம், கித்லீஷ், கெதரோத், பெத்தாகோன், நாகமா, மக்கேதா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 16. லிப்னா, ஏத்தேர், ஆஷான், இப்தா, அஸ்னா, நெத்சீப், கேகிலா, அக்சீப், மரேஷா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 9. எக்ரோனும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும். எக்ரோன் துவக்கி சமுத்திரம் மட்டும் அஸ்தோத்தின் புறத்தில் இருக்கிற சகல ஊர்களும் அவைகளின் கிராமங்களும், அஸ்தோத்தும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும், காசாவும் எகிப்தின் நதி மட்டும் இருக்கிற அதன் வெளிநிலங்களும் கிராமங்களுமே. பெரிய சமுத்திரமே எல்லை. மலைகளில் சாமீர், யாத்தீர், சோக்கோ, தன்னா, தெபிர் எண்ணப்பட்ட கீரியாத் சன்னா, ஆனாப், எஸ்தமோ, ஆனின், கோசேன், ஓலோன், கிலோ இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 11. அராப், தூமா, எலியான், யானும், பெத்தப்புவா, அப்பெக்கா, உம்தா, எபிரோனாகிய கீரியாத் அர்பா, சீயோர் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 9. மாகோன், கர்மேல், சீப், யுத்தா, எஸ்ரயேல், யொக்தேயாம், சனோகா, காயின், கிபியா, திம்னா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 10. அல்குல், பெத்சூர், கெதோர், மகராத், பெதானோத், எஸ்தேகோன் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 6. கீரியாத் யயாரிமாகிய கீரியாத், பாகால், ரபா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 2. வனாந்திரத்தில் பெத் அரபா, மித்தீன், செக்காக்கா, நிப்சான், உப்பு பட்டணம், என்கேதி இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 6. எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரரோடே எருசலேமில் குடியிருக்கிறார்கள்.